இறைவனுக்கு அர்ச்சனை, அபிஷேகங்கள், ஆராதனைகள் இவைகளெல்லாம் செய்வதனால் என்ன பயன் நமக்கு? மன நிம்மதிமா. கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. கடவுளுக்கு யாராலையும் அர்ச்சனை பண்ண முடியாது, கடவுளுக்கு யாராலையும் ஆராதனை பண்ண முடியாது. ஆனால் சிலைக்கு பண்ணுறோம் இல்லையா? அது காரணம், நான் சிலை எப்பானா எனக்கு இந்த அர்ச்சனை பண்ணு, இந்த ஆராதனை பண்ணுன்னு சொல்லிச்சா? சொல்லலை. ஏழை என்ன பண்ணுவான், அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணுவான். பணக்காரன் என்ன பண்ணுவான், அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுவான். அப்போது மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்கள் இருக்குதே தவிர இந்த செயலுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. சொல். மனிதன் முக்தி அடைவதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம்? மனிதன் தானே அங்கே போகிறான். முக்திக்கு போனது யாரு? மனிதன் தானே போனான். அப்போ அவன் தானே அறிஞ்சிருப்பான். அதை போய் போவாதவன் எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஒரு நோட்டீஸ் போடுவாங்க காரியத்துக்கு, வைகுந்த பதவி அடைஞ்சார் இல்லையா, கைலாச பதவி அடைஞ்சார் அப்படின்னு. இவங்க ஒன்றுமா போயிட்டுன்னு போய் விட்டு வந்த மாதிரி. அதனால் மற்றவனால் அறிய முடியாத விஷயம். நான் படுத்துன்னுக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறேன், என் மனைவியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மரணத்தை அறிய முடியுமா? மரணத்தையே மனிதனால் அறிய முடியாதவன் மற்றது கைலாசம் போனால் வைகுந்தம் போனான்னு எவனால் அறிய முடியும்? ஆனால் போனவன் யார்? மனுஷன் தானே, அவன் தான் அறிய முடியும். ஆனால் அறியக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது, ஆனால் மகானுக்கு உண்டு. மகான்கள் அறிஞ்சு தான் மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறான். இப்போ ஒரு படிக்காத பாமரை மக்கள் இருக்கிறான், அவனுக்கு யார் படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும்? படித்தவன் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அது மாதிரி நம்மளை மாதிரி பாமரைங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இப்படிலாம் செயல் புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் வரும் அப்படின்னு மகான்கள் சொல்லி வச்சான், மனுஷன் சொல்லி வச்சதில்லை. மகான்கள் மனுஷன் செத்தான்னா அதை அறியவும் முடியும், அடையவும் முடியும்னு மகான் சொன்னான், மனுஷனால் சொல்ல முடியாது. இப்போ நான் செத்துட்டேன்னா எனக்கு மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா என் உயிர் போகிறதே அவங்களால தடுக்க முடியும். அப்புறம் நான் எங்கே போனேன்னு அவங்க சொல்ல முடியும். இது அறியாமையில் நிறைய ஜனங்கள் இப்படி எல்லாம் கற்பனையில் சுற்றுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு நான் சொல்கிற நன்மைகள். நீ என்ன என்னுடைய பதில்கள் அப்படின்னா, யாருமே இந்த உலகத்தில் தாழ்ந்தவன் கிடையாது, யாருமே இந்த உலகத்தில் உயர்ந்தவன் கிடையாது. எல்லாரை விட உயர்ந்தவன் இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்றவெல்லாம் சமந்தான். இங்கே ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரமே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரை சொல்லலாம் அப்படின்னா, நல்ல காரியங்கள் நல்லதை பல பேருக்கு செய்கிறவன் உயர்ந்தவன். பல பேருக்கு தீமையை செய்து பலருக்கு தீமையான செயல்கள் செய்யும்போது அவன் தாழ்ந்தவன். ஆனால் பிறப்பால் ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது. மீதியெல்லாம் மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கின்றான். இயற்கையில் எதுவுமே கிடையாது. இயற்கையில் உருவானவன் மனுஷன். மனுஷனை யாராவது செய்ய முடியுமா? ஒரு பொம்மை மாதிரி செய்யவே முடியாது. அப்போ இயற்கையில் வந்தவன் இவன் இயற்கையை வாழ தெரியணும். இவன் இயற்கையை வாழாத செயற்கையில் போய் சேர்ந்துட்டு மதங்க ஜாதிங்க, இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன், என் மதம் உயர்ந்தது, எவன் மதமும் உயர்ந்தது கிடையாது, எவன் மதமும் தாழ்ந்தது கிடையாது. எல்லா மதத்திலையும் தவறுகள் இருக்குது, எல்லா மதத்திலையும் நன்மையும் இருக்குது. அது இந்து மதத்திலையும் நன்மை இருக்குது, இந்து மதத்திலையும் தீமையும் இருக்குது. கிறிஸ்துவ மதத்திலையும் நன்மை இருக்குது, கிறிஸ்துவ மதத்திலையும் தீமை இருக்குது. எந்த மதமோ யோகியமான மதம் எதுவுமே கிடையாது. எல்லா மதத்திலையும் தவறு உண்டு, எல்லா மதத்திலையும் நன்மை உண்டு. மகான்கள் எல்லா நன்மையும் சொல்லிக்கிறான், ஆனால் எவனும் மனுஷன் எடுக்கிறது இல்லை. அதனால மனுஷனால நன்மையும் தீமையும் நடந்துன்னு இருக்குது. மகான்கள் சொன்ன வழியில் போனால் நன்மை மட்டுமே நடக்கும். இறை வழிபாட்டை காசுக்காக பண்ணக்கூடாது, பண்ணாவே அங்கே தீமை உருவாகும். கடவுளுக்காக பண்ணினா அங்கே தீமை இருக்காது. நான் இந்த உலக மக்களுக்கு சொல்றது, எல்லாருக்கும் முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை சொல்லுங்க, முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை செய்யுங்க, வேற்றுமையை நினைக்காத அன்பை வழங்க. அதுவே மனித ஒற்றுமைக்கு உருவாக்கப்படும் அடிப்படையா இருக்கும். இதுதான்மா என்னுடைய வார்த்தை. ரொம்ப நன்றி சுவாமி. நம்பவே முடியல. ஆக்சுவலி நீங்க சொன்னது உண்மை. நான் தனியா இருக்க ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா எனக்கு பேய் பிசாசுக்கு பயம், கற்பனை ரொம்ப ஜாஸ்தி. நீ இல்லைம்மா, நீ இல்லை, எல்லா மனிதர் நிலையும் அதுதான். நீ மட்டுமே இல்லை, எல்லா மனிதனுடைய நிலையில் தான். 10 பேர் இருந்தால் ஓணுவான், யாரும் இல்லைன்னா இப்படி 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 எட்டி எட்டி பார்த்துன்னு. அதெல்லாம் உண்மை கிடையாதா? எது உண்மை? ஆவி பேய் பிசாசு. நீ தானே ஆவி, நீ தானே பேய். நீ என்ன பண்ற, இன்னொரு பொருளை பிம்பமாக்கிக்கிற, அதனால நீ பயந்துன்னுக்கிற. நான் தான் பேய் நினச்சிட்டுனா பயம் கிடையாது. ஒன்றும் கிடையாது, கற்பனையெல்லாம் நமக்கு வேணாம். ஆவி இருந்தால் இருந்துட்டு போட்டுமே. உன்னை என்ன பண்ண போகுது? அது இந்த பல்பு இருக்குது தெரியுமா? பல்பு 100 வாட்ஸ் பல்பு, 250 வாட்ஸ் கரண்ட் வரும். அதில் 100 வாட்ஸ் வோல்டரில் பல்பு போட்டிங்கன்னா பல்பு எரியும். அதே கரண்ட்டில் அதே பல்புக்கு ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் என்ன ஆகும்? பெஸ்ட் ஆகிடும்.
அதே மாதிரி ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மாவனுடைய பலம் உண்டு தாங்கிறதுக்கு. இன்னொரு பேய் வந்து உனக்குள்ளே இறங்க சின்னத்துக்கு நீ பெஸ்ட் ஆகிடுவ. அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. கடவுளை மட்டும் நம்பு, தைரியமாக வாழ கற்றுக்கணும். கடவுளுங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி. ஆமாம். அப்போ கடவுளை விட பேய்க்கு பலம் ஜாஸ்தியா? கடவுள் நினச்சா பேய் மண்ணாக போயிடும். ஆனால் பேய் நினச்சா கடவுளை அசைக்க கூட முடியாது. கடவுளே உனக்குள்ள இருக்குது, உன்னை அது என்ன பண்ணும்? உன்னுடைய பயம்தான் உன்னை ஆட்டி படைக்குது. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுமா. இப்போ வந்துட்டு இந்த பேய் பிசாசுகள்னு சொல்றாங்களா, அவங்களாம் வந்து அவங்களோட நிறைவேறாத ஆசைகள்னால தான் சுத்திட்டு இருப்பதா சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மள வந்து எந்த மனிதனுக்கும் நிறைவேறதே கிடையாது. இந்த மனுஷன் செத்து போயினா துட்டு ஏசி ஊற்றுவாங்க, சுடுகாட்டில் கொளுத்திடுவாங்க, எல்லா இடமும் எரியும். இந்த மாறு எலும்பு மட்டும் எரியாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு பண ஆசை, அதனால் துட்டை ஏசி எடுத்துன்னு போய் அதை செஞ்சால் எரிஞ்சு போடும். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் நிராசையில் இறந்து இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வாழாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உடல் இல்லாத உயிரால் வாழ முடியாது, ஆன்மாவால் வாழ முடியாது, ஆன்மா இல்லாத உடல் வாழ முடியாது, எந்த ஆன்மாவும் வெளியே தெரிய முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படும். அது சூட்சும சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பூந்து வந்து தான் ஆகணும். அதனால தான் பெரியவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளிங்க பாரு. குழந்தை இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு கோயிலுக்கு யாத்திரை போய் ராத்தந்தாங்க குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. அப்போ சாமியை குழந்தை கொடுக்க போகிறாரு? சாமி குழந்தை கொடுக்க போகிறதில்ல. அங்கே நல்ல ஆத்மாக்கள் அந்த இறைவன் அந்த உலாவிகின்னு இருக்கும். அங்கே நீ நான் அந்த ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் புகுந்துட்டோம், உனக்கு கருவாய் குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரியாமல் தவறு தப்பாக எடுத்துக்கணும். நம்ம தப்பாக பேசிக்கின்னு இருக்கிறோம். உண்மையை பேசுங்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க, பல பேருக்கு உண்மையை சொல்லுங்க, அது நல்லது. உங்களுக்கு இல்லை ஐயா, இந்த உபதேசங்கள் அவங்களுடைய அறிவையும் திறனையும் மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு நீங்க நிறைய சமயத்துல சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. இந்த மனிதனுடைய மூச்சுமா இந்த வயிற்றுக்கும் மூக்குக்குமே போய் பழா போயிடும். ஆனா இந்த ஆன்மீகத்துல இந்த யோக பாதையில வந்தா தான் அவனுடைய மூச்சு மடைமாறின்னு பேரு. போகிற வழியை விட்டுட்டு வேற வழியில போகும். இதுக்கு ரோசகம், கும்பகம், பூரகம்னு பேர். இந்த மூச்சாகப்பட்டது நல்லா வலிக்கணும். வலிச்ச மூச்சை நிறுத்தணும். வலிக்கிறது 16 வலி. யாருன்னா போய் வச்சுட்டு போறீங்க, பேதி ஆகிடும். இது 4 அடிவில் பழகன்மை தவிர 8 1 16 சொன்னார்னு போய் பண்ணி போட்டு அப்புறம் ஏமேல வச்சுக்காதீங்க. அதனால இதை 16 வலிக்கணும். இதுக்கு பூரகம். அந்த வலிச்ச மூச்சை வெளியே விடாம நிறுத்தணும். அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். அந்த நிறுத்தின மூச்சை முள்ள வெளியே விடணும். ஹான்னு விட்டுறக்கூடாது, முள்ளமா ஆகணும். அதுக்கு பேர் ரோசகம். இப்போ இந்த கும்பகம் பண்றதால போய்க்கணும் வந்துக்கணும் நல்லா தான் இருந்தோம். நம்ம இதை ஏன் கும்பகம் பண்ணணும் அப்படின்னா, இது பாதை மாறும். அப்போ இந்த கும்பகம் ஆகும்போது இடுப்புக்கு கீழே போய் இந்த பாடம் பண்ணும்போது தெரியும். ஓ இம் என்னும் போது பின்னாடி இடுப்பு போய் வரும். சதை போய் வரும். அந்த உள்ள ஏறுற சூட்டினுடைய விளைவு மேலே முத்தா அந்த இடுப்புல வேர்விக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியா செய்யறோம் அப்படின்னு. அப்போ அந்த காற்றாகப்பட்டது அது முதுகு தண்டு வழியா ஏறி தலைக்கு வந்தால் உன்னுடைய அறிவு தெளிவு. நீ ஒன்றும் கடவுளை அடைஞ்சு ஒன்றும் சாதிக்க போறதில்ல. ஆனா தெளிவானவனை வாழணும்னா இந்த பாதை அவசியம். இதைதான் சொன்னார். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடம் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் என்றதை உனக்குள்ள வச்சுக்கின்னு கோடியா செலவு பண்ணு, காலம் ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லா சுத்தி செத்து போனியாடா பார்க்க முடியாத. ஆனா அந்த கடவுளை பார்க்கணும்னா நீ உனக்குள்ளேயே தேடினா கடவுளை பார்த்துடலாமே. ஆனா ஊரெல்லாம் சுத்தி வீணா போனியே, என்ன முடியாத சாவாய் போய் இருக்குது அப்படின்னார். அதனால சொன்னார், ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி போன மாந்தர்கள் கோடி எண்ணிருந்த கோடி. இந்த மூச்சாகப்பட்டது உன் அறிவு தலைக்கு போகும்போது அறிவு தெளிவு வரும். எது உண்மை எது பொய்ன்ற தெளிவு உன் அறிவு வேலை செய்யும். இல்லைன்னா அறிவு மங்கி. ஐயா, நீங்க உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசும்போது அதுல ஒரு செய்தியை படிச்சேன். நீங்க செய்த இந்த யோகம், இந்த பயிற்சிகள், உங்களுடைய கடினமான அந்த ICF என்ஜின் கட்டுமான பணியின் போது எல்லாரும் நிறைய பேர் கண் பாதிக்கப்பட்டாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்க, புற்றுநோய் கோளாறுகள் இருந்தது, சீக்கிரமா இறந்து பட்டாங்க. ஆனா இன்றும் நான் உடல் நலத்தோடு தொடர்றேன்.
எனக்கு இந்த பயிற்சிகள் எனக்கு வந்து என்னுடைய உடல்நல கொடுத்தது அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி யாருக்கும் தெரியாத நுட்பங்களை இது நான் வந்து தனியா வந்து எல்லாருக்கும் படிச்சவங்களுக்கே என்ஜினியர்களுக்கே நான் வந்து விளக்கியிருக்கேன். பிளான் போட்டு நான் அதனுடைய ஒரு வண்டி வந்ததுனாமா, அந்த வண்டி எந்த வண்டி மாடல் வண்டி வந்தோ அதுக்கு ஒரு டிராயிங் வரும். அந்த டிராயிங் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நமக்கு தமிழே கற்றுக்காப்பத்துக்கு படிக்க தெரியாது. நான் எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறேன். ஆனால் அந்த டிராயிங்கை நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவேன். மத்தியானம் வரும்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்க கிடுக்க மாட்டேன். பேப்பருங்க வாங்கி வந்து வச்சுக்கின்னு ஒரு பார்ட்டாக அதை டிராயிங் பண்ணுவேன். அந்த டிராயிங் பண்ணி நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அந்த ஒரு பேப்பர் எடுத்து பண்ண போதும். அது மொத்தம் அந்த வண்டியினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேப்பர் வரும். அந்த 20 பேப்பர் அந்த டிராயிங்கை வச்சுன்னு நாங்கள் வெளியே பண்ணும்போது அது மேற்பட்டு எரிஞ்சு போடுவோம். அதனால அந்த பேப்பர் போட்டு வச்சுருவேன். ஒரு டெக்ஸ்ட் போட்டு வைப்பேன். இந்த வேலை இது பேர் இது, இந்த ஐட்டம், இந்த அளவு அப்படின்னு போட்டு வச்சுருவேன். அதை வந்து செய்ய தெரியாதவங்க கூட வந்து எங்கிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கணும்னு செய்வாங்க. அதனால தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ரவிச்சந்திரன் பிராமின் அவர் சொல்லுவார், சேத்துல முழிச்ச செந்தாமரை நித்யானின்னு. ஏன்னு சொன்னால் அந்த அண்டர்பிரேமில் படிக்காதவன் ஃபிட்டராக இருக்கவே முடியாது, வெல்டராக இருக்க முடியாது. ஏன்னா ஃபிட்டர்ன்றது மெஷர்மெண்ட் பார்க்கணும். அந்த வெல்டருக்கு நீ மெஷர்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அவன் வெல்டு பண்ணுவான். நீ ஒரு புள்ளி இங்கே தவறாகி போச்சுன்னா அதை வண்டி திருப்பிட்ட உடனே எந்த பொருளையும் மாட்ட முடியாது போய். அதனால எல்லாமே டவு கணக்கு, மயிரழ கணக்கு தான் ட்ரில்லிங் எல்லாம். அதை நான் சாதாரணமாக செய்துன்னு இருந்தேன். எங்கிட்ட நிறைய சீடருங்க உருவானாங்க அதில். ஆனால் ஒரு பெருமை என்னன்னா எல்லாத்துலேயும் சீடர் இருந்தாங்க. டெய்லர் வேலை நிறைய சீடரு. ஏன்னா டெய்லருங்கன்னா நான் பேண்ட் ஷர்ட் தாங்க எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி ஜாக்கெட் கூட கூலி கொடுத்தாங்க தைக்கிறேன். இல்லைன்னா நான் லேடிஸ் வேலை தாங்க எனக்கு தெரியும், எனக்கு பேண்ட் ஷர்ட்டை நான் வெளியே இருந்தாங்க கொடுத்து தைக்கிறேன். நான் அப்படியே ஷூட் வரைக்கும் தைச்சேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு கோட் தைச்சு கொடுப்பேன். அப்படி தைய வேலையில் நான் ஒரு முதன்மையாக இருந்ததால அதுலேயும் நிறைய சீடர் இருந்தாங்க. ஒர்க் ஷாப் வேலையில் அது மாதிரி நுணுக்கமான வேலைகளை செய்யும் போது எந்த வேலையும் மற்றவனால் செய்ய முடியாதுன்ற வேலையை நான் போய் உட்காந்து செய்திருவேன். அதனால ஒர்க் ஷாப்பில் நல்ல மரியாதை ரிட்டையர்ட் ஆகுது வரைக்கும். இந்த ஆன்மீகத்தை எதுவும் அறிவு கேட்டின மாதிரி பேசுகிறேன். இங்கேயும் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறேன். இந்த ஞானம் தேடுறதுக்காக மட்டும் இல்ல இந்த உபதேசம். நீங்க செய்யணும்னு நினைக்கிற ஒரு செயல்ல ஐயா இந்த கேக்குறேங்க ஐயா, வெறும் வெற்றி பெறத்துக்கு மட்டும் இல்ல, ஞானம் அடையறதுக்கும் வெற்றி பெறத்துக்கு மட்டும் இல்ல, அறிவு தெளிவோட செய்தொழில பெரிய ஆளா வர்றதுக்கும் இந்த யோகம் அவசியம். ஒரு ஐசிஎஃப்ல இருக்கிறதுலே 2 ஷாப் பெருசு. ஒன்று பி ஷாப் பெருசு, அண்டர்பிரேம் செய்யுது. இன்னொன்று தச்சு ஷாப் பெருசு, அது அசம் வெளியிருந்து சின்ன சின்ன மெட்டீரியல் எல்லாம் போடுறது. அந்த பி ஷாப்பினுடைய நிலை என்னன்னா, நீ நேராக போயிட்டு வெளியே வந்தால் ராத்திரி தூங்க மாட்டேன், தண்ணி எரிச்சுக்குவாங்க. இந்த வெல்டிங் புகை அவ்வளோ புகை இருக்கும். என்கிட்ட 6 வெல்டர் கொடுப்பாங்க, 3 பெட்ரோல் கொடுப்பாங்க. இவங்களை வச்சு நான் வேலை வாங்கணும், ஒரு கோட்டா ஒரு செய்யணும். அப்போது இந்த புகையாகப்பட்டது முதல்ல ஆர்க்கில் வெல்ட் பண்ணியிருந்தோம். ஆர்க்கில் வெல்டு பண்ணும்போது கண் எரிச்சல் வரும், ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாதாங்க. இந்த CO2 வெல்டு அதனுடைய விளைவு என்னென்னா, உடைக்கவே முடியாது ஒரு வெல்டு பண்ணிக்கணும். அதுக்காக அந்த வெல்டு போட்டான். ஆனால் வண்டி உடைக்க முடியாது, மனுஷன் உடஞ்சிடுவான் அதில். அப்போது அந்த வெல்டு வந்தவுடனே என்ன போச்சுன்னா, அந்த புகை உள்ள எல்லா பாதுகாப்பு பொருளும் கொடுக்குறோம். ஆனால் எதையும் மீறி அது போக முடியும். அது போகும்போது கண் பார்வை போயிடும், பல்லெல்லாம் கொட்டிடும், ஹார்ட் அட்டாக் கம்பல்சரி. இப்படி இதனாலதான் என் கூட வேலை செய்த யாருமே இல்லை. எல்லாரும் வேலை செய்யும்போது கண்ணாடி போட்டுன்னு தான் வேலை செய்வாங்க. நம்ம கூட வேலை செய்த ஒருத்தர் இருக்கிற உட்காந்து நடந்த டேபிள்ல எல்லாரும் அந்த பீச் ஷாப்ல கண்ணாடி போடாம சும்மா கூட போக மாட்டான். கண்ணாடி போடாம அந்த வேலை செய்யவே முடியாது, அந்த வெளிச்சம். ஆனா வாழ்நாள் ஃபுல்லா 40 வருஷமா கண்ணாடி இல்லாதான் நான் வேலை செய்வேன். ஏன் கண்ணாடி இல்லைன்னா, கண்ணாடி போட்டேன்னா அந்த வேரை வந்து கண்ணாடியில் பட்டுடும். பட்டு போச்சுன்னா மார்க்கு தெரியாது. அதனால நான் கண்ணாடி போடாமையே வேலை செய்வேன் 40 வருஷம். ஆனா இன்னமும் கண்ணாடி இல்லாதான் பேசிக்கிறேன், கண்ணாடி இல்லாதான் வண்டி ஓட்டுறேன். அதனால எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சுங்க. ஒரு ஆளும் என் கூட வேலை செய்ய இல்லை. எல்லாம் வேலை செய்யும்போது பாதி பேர் இறந்துட்டாங்க, வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி பாதி பேர் ரிட்டையர்ட் ஆகி 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்துக்கு இறந்துட்டாங்க. ஆனா நான் இவ்வளோ காலமாக கத்தின்னு கிடக்கிறேன், இவ்வளோ கத்தின்னுக்கிறேன், கண்ணாடி இல்லாத படிக்கிறேன், கண்ணாடி இல்லாத நடக்கிறேன் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் தளர்ச்சி ஆச்சு. அது வயசினுடைய காரணம், உழைப்பினுடைய காரணம். ஆனால் என் மனம் தளர்ச்சி அடையவே இல்லை, இன்னும் இளமையாக தான் இருக்கு.
அதே நேரத்தில் என்னுடைய செயல் இன்னும் இளமையாக தான் இருக்குது, உடல் தளர்ச்சி. அதனால இந்த பாடத்தினுடைய விளைவு என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கு. இல்லைன்னா அந்த தொழிலுக்கு நான் எல்லாருக்கும் முன்னும் சேர்த்துருக்கணும். அவ்வளோ வலிமையான பாடம். அவர் சரவணன் அவங்க உட்காந்துங்கிறாரு, கொஞ்சோண்டு அந்த 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 2ஆம் மாதம் வரைக்கும் அவர் வேலைக்கே சரியாக வர முடியாது. அந்த வீசிங் அவ்வளோ வீசிங் வந்துடும். டெய்லி டாக்டர்கிட்ட ராத்திரியில் தூங்கும்போது அந்த உரிய இருக்குது. நம்மக்கிட்ட வந்த பிறகு வீசிங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. காரணம் வீசிங் வர்றதுன்னா நுரையீரல் சுருக்கும் இல்லையா? வீசிங்க போகிறதுக்கு நுரையீரல் விரிவு. நான் போன வருஷம் மார்ச் மாதத்துக்கு முன்னே சொன்னேன், கொரோனாவை பற்றி யாருமே பயப்பட, நம்ம ஆசிரியர் சீடர்களுக்கு யாருக்குமே வராதுன்னு. உலகம் முள்ளாக இருக்கிற சீடர்களுக்கு யாருமே கொரோனா சொல்லல. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ பேர் சுட்டு போட்டாங்க. அப்போ நான் போன வருஷமே வீடியோவில் பேட்டி கொடுத்துருந்தேன், மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க, நுரையீரல் சூடாக வச்சுங்க, உங்களுக்கு கொரோனாஸே கிடையாதுங்க இல்லையா? என்ன பண்ணுறான், எல்லா விஞ்ஞானியும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தான் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே. ஆழ்நிலை பயிற்சி தான் இதுக்கு கொரோனாவுக்கு மருந்து. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மூச்சாதப்பட்டது அந்த நுரையீரலும் ஈரலும் விரிஞ்சி 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 வேலை செய்யும் போது அதனுடைய பம்பிங்கால உடல்ல பிளட் சர்க்குலேஷன் ஈவனா போகும். காத்து கூட போனாதான் பிளட் போகும், இல்லைன்னா பிளட் நின்றுடும். அப்போ தள்ளிக்கின்னு போறது காத்து. அப்போ உங்க உடம்புல காத்து சீரா இருந்தா தான் அது போகும். இந்த பராலிஸ் அப்படின்னுவாங்க, கை ஒன்று வச்சு கால் ஒன்று. இதனுடைய அடிப்படையை நாங்கள் பிளட் சர்க்குலேஷன் இல்லை, காத்து போல, அதனால அது விழுந்து செயல். அதனால இந்த பழக்கம் இந்த பாடத்துல நல்லா முழுமையா பண்றவனுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் வராது, தடுக்கப்படும். ஆனா அதனால இதெல்லாம் நோயெல்லாம் வராது, இங்க வந்தவங்க ஏமாற்றக்கூடாது, அது நமக்கு ஒத்துக்காது. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம ஆண் விந்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நீங்க ஒரு வீடியோவில் சொன்னீங்க, அதை ஒரேடியா கண்ட்ரோல் பண்ணாலும் தப்பு, அதே மாதிரி ஒரேடியா வெளிவிட்டாலும் தப்புன்னு சொன்னீங்க. ஸோ அது கொஞ்சம் புரியுதா? இப்போதான் சாய் தர்மா டிவியில் அந்த பிரம்மச்சரியத்தை பற்றி கேட்டாங்க, அதுக்கு பேட்டியே அதான் கொடுத்தேன். இப்போ ஒரு ஊருக்கு, உங்கள் ஊர் இருக்குது, ஊருக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்து தண்ணியை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது அது சுரப்பு வந்துக்கினே இருக்குது. அப்போ அது சுத்தமான தண்ணியாக இருக்குது இல்லையா? இந்த தண்ணியை யாரும் மொல்லக்கூடாது, கிணத்துல தண்ணி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டோம்னா அந்த தண்ணி யாருக்குமே உபயோகப்படாமல் போயிடும், பாழடைஞ்சு போயிடும். அதே மாதிரி விந்து பையின்னு ஒன்று இருக்குது இடுப்பில். அந்த விந்து பை ஒன்று மேலே போகணும், இல்லை வெளியே வரணும். வெளியே வந்தால் உலக உற்பத்தி ஆகும், மேலே போனால் கடவுளுடைய காட்சி கிடைக்கும். ஆனால் அதை பிரம்மச்சரியன்ற முறையில் அதை விந்தை நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு நினச்சி அதை பிடிச்சா அது பாழடைஞ்சு நோயை உருவாக்கிடும் மனுஷனுக்கு. நிறைய பிரம்மச்சாரிங்க பார்த்தீங்கன்னா நோயாளியாக இருப்பான். அது காரணம் அந்த விந்து உள்ளே நின்றுத்தான். ஒன்று விந்தை மேலே ஏற்ற ஒரு வழி தெரியணும், வழி தெரிஞ்சு பிரம்மச்சாரியம் கடைப்பிடிச்சின்னா தப்பு இல்லை. அதே நேரத்தில் அளவு மீறி அதை வெளியே விட்டினாலும் நீ இருக்க மாட்டேன், நொந்து நூலாயிடும். அதனால தான் சொன்னான், விந்து விட்டு நொந்து கெட்டான்னா இல்லையா? அந்த மாதிரி அது அளவு மீறி வெளியே போச்சுனாலும் ஆபத்தை உண்டாக்கும். அது அடுத்த பெண்ணை வச்சு உபயோகப்படுத்தும் போது உலக உற்பத்தி ஆகும். ஆனால் என்ன தான் எந்த கிளேடி பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சாலும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக விந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி வெளியேறிக்கினே இருக்கும். அவன் ஒன்றுமே பண்ணவானா, தானாகவே போயிடும் அந்த வீட்டில். ஏன்னா ஒரு குடுவையில் தண்ணி வைக்கிறேன்னா அது ஓரளவுக்கு முழு பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சா தான் நிற்கும். அதுக்கு மேலே ஊற்றினா என்ன ஆகும், கீழே போகும். அதே மாதிரி அந்த விந்து பை பிரம்மச்சாரி என்ற பை பிடிக்கிற வரைக்கும் தான் பிடிக்கும், அதுக்கு மேலே சொரப்பு வரும்போது அது வெளியே போகத்தான் செய்யும். அதனால் இந்த பிரம்மச்சரியங்கிறது ஏமாற்றக்கூடாது. பிரம்மச்சரியன்னா வழி தெரிஞ்சு போனால் தப்பு இல்லை, வழி தெரியாத தண்ணியே தன்னை ஏமாற்றிக்க நோயாளி ஆக்காதீங்க. முதல்ல நீ உன் மேலே பற்று வச்சினா தான் அதுதான் உண்மையான பற்று. ஏன்னா உனக்கு தீங்கு செய்ய விரும்புவியா? விரும்ப மாட்டேன். அப்போ உன் மேலே வைக்கிற பற்று புனிதமான பற்று, உண்மையான பற்று. அடுத்த மேலே வைக்கிற பற்று பலவிதமான பற்று இருக்குது. ஆதாயத்துக்கோசம் பற்று வைக்கிறது உண்டு, அன்புக்காக பற்று வைக்கிறதும் உண்டு, தொழிலுக்காக அவன் இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு பற்று வைக்கிறது உண்டு. பலவிதமான பற்றுகள் இருக்குது. எந்த பற்று வச்சாலும் அது தூய்மையான பற்றாக வைங்க.
அதுதான் உங்களுக்கு உபயோகமாகும். அப்போ முதல்ல நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு வாழ்ந்தேன், செத்து போவதுக்காக பிறந்தேன், அப்போ இந்த பிறப்பு எதுக்கு அப்படின்னு முதல்ல உங்களையே தேடும்போது அது உண்மையான பற்றாகும். உலகத்தில் இது என்னத்துக்கு இருக்குது, இது இப்படி அழகாகுது, அதை இப்படி கட்டியிருக்கிறான்னும் போது உலகப்பற்றாக மாறிடும். அதனால் உங்கள் மேலே பற்ற வைங்க, அப்புறம் உலகப்பற்று பார்த்துக்கலாம். நீ எந்த நேரமும் உன்னையே நினைக்கணும், உன் உயிரையே நினைக்கணும். அதுதான் பற்று. இந்த உடல் பொய், உயிர் மெய். அதனால் மெய்யான பொருளை நினைக்க கற்றுங்க. அதுக்கு தான் பாடம் கொடுக்குறோம். அதையே பாரு, அதையே கவனின்னு சொல்கிறோம். அப்போது இந்த உடல் பற்று நீங்கி உயிர் பற்ற வரும். ஏன்னா உயிர் தான் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். அழியா பொருள் மேலே நினைப்பு இருந்தால் அந்த அழியா பொருள் எதுவாக ஆகணும்னு முடிவெடுத்துக்கும். அழியிற பொருள் மேலே நினைவை வச்சேன்னா அழியா பொருள் மேலே நினைவு இல்லைன்னா எந்த இது ஒன்றாலும் செய்து பூந்துக்கும் போய். அதுக்கு இருப்பிடம் ஒன்று வேணும். உடல் இல்லாத உயிர் இருக்காது, உயிர் இல்லாத உடல் இருக்காது. அப்போ இது இறக்கும் தருவாயில் நல்ல இது செயலை செய்யாது. ஏதோ ஆடு கச்சாலும் பூந்துக்கோ, மாடு கச்சாலும் பூந்துக்கோ, கண்டதில் போய் போகிறோம். ஏன்னா அதுக்கு நினைவு இல்லை. அதனால் நம்ம உயிராக இருக்கும்போதே உயிர் மேலே நினைவை வைங்க, உடலை மறங்கன்னு சொல்லிங்கிறேன். எப்பவும் உன்னை பற்றியே யோசி. கோபம் எதுக்காக வருதுன்னு தெரியுமா? உன் மேலே கோபப்பட்டு பார்க்கலாம். அப்போ ஊர் மேலே கோபப்படுற, அப்போ நீ ஊரையே பார்த்துன்னுக்கிற, அதனால் கோபப்படுற. அதை பார்க்குறத விட்டுட்டு உன்னை பார்க்க கற்றுக்க, கோபம் போயிடும். எண்ணங்கள் வளர்ந்தால் கோபம் வளரும், எண்ணங்கள் அழிஞ்சால் கோபம் அழிஞ்சிடும். அதனால் உங்களை பார்க்க கற்றுங்க, கோபம் வராது. அதுதான்ப்பா, எண்ணங்கள் தான் கோபத்துக்கு அடிப்படை. கோபம் ஏன் வருது? இவன் சரியாக செய்யலை அதனால் கோபம் வந்து, அவன் சரியாக நடக்கலை அதனால் கோபம் வந்து. அப்போ நீ அடுத்தவனையே பார்க்கும்போது கோபம் வருது. உன்னை பாரு, கோபம் அழிஞ்சிடும். சொல்லுங்க. ஒரு வீடியோல கடவுள் நம்மை படைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை வந்து படைச்சது. ஆமாம். இப்போ நம்மளும் அதே கடவுளா வந்து மாறணும் அப்படின்னு சொல்றோம். சரி. அப்ப நம்மளை வந்து கடவுள் வந்து படைக்கலைன்னா யார் படைச்சாங்க? அப்பா அம்மா படித்தாங்க. உங்களை யார் பெற்றது? அப்பா. அப்புறம் கடவுள் எங்கே வந்து படித்தார்? கல்யாணம் ஆகாத பசங்க இருக்குதுல்ல, அவங்களுக்கு கடவுள் வந்து 2 குழந்தை கொடுப்பாரா? அப்புறம் தாய் தகப்பனால் தான் படைக்கப்பட்டது. இந்த தாய் தகப்பனை என்ன எந்த காலமும் சொல்ல முடியாது. கடவுள் உருவாக்கணும் ஒவ்வொரு ஜீவராசியும். அதில் நீ ஒரு ஜீவராசி. எங்க அப்பா அம்மாவுக்கு முன்னால ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரி கடைசி என்னவே முடியாது, சொல்லவே முடியாது. அந்த முதல் ஆள் பிறந்த பொழுது அது வந்து ஏதோ ஒரு 5 இப்போ ஒன்றும் இல்லை. இது ஒரு இந்த தரை இல்லை சுத்தமாக இருக்குது. இங்கே மழை பெஞ்சது, கொஞ்சம் தண்ணி நின்று போச்சு. தரையும் சுத்தமாகுது, தண்ணியும் சுத்தமாகுது. ஒரு 10 நாள் விட்டுடுங்க, அதில் ஒரு சின்ன பூச்சி வரும், அப்புறம் ஒரு சின்ன தவளை வரும். எப்படி வந்தது? இது யார் படித்தது? யார் படித்தது? யாருங்க படித்தது? எனக்கு தெரிஞ்சது வந்து அங்கே உள்ள அந்த பஞ்சபூதங்களும். அதான் அந்த பஞ்சபூதம் தான் நீ உருவான. அதுக்கு தான் சொன்னது. அதுதான் உயிர்ன்றது காற்று, பிராண காற்று. அந்த 5 பஞ்சபூதம் தான் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவத்தையும் படைச்சது. அதனால் உருவாக்கத்தான் ஒன்றுலேருந்து ஒன்று தொடர்பாகி லிங்க் ஆகி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இப்போ மனுஷனாக வந்து நிற்கிறோம். பஞ்சபூதங்கள் தாங்க கடவுள். கடவுள்ன்றதை எவனை பார்த்தவன் உண்டா? பஞ்சபூதங்கள் தான் கடவுள். சூரியன் ஒன்று இல்லைன்னா நீ இல்லை, நான் இல்லை. கடவுள் எல்லாம் வேணாம். சூரிய சந்திரன் 2 இல்லைன்னா உலகத்தில் ஒரு ஜீவராசி கூட வாழாது. கடவுள் கதையோ நமக்கு வேணாம். அதே மாதிரி உலகத்தில் அந்த 2 சூரிய சந்திரங்கிற மாதிரி இந்த 2 மூச்சு இல்லைன்னா நீ இல்லை. கடவுளே வந்து காப்பாற்ற முடியாது. கடவுள் வந்து மூச்சு விடுவாரா? விடமாட்டார். நீ தான் விட்டுக்கணும். இதுக்கு என்ன காரணம்? உணவு தான் கடவுள். உணவு சாப்பிடாத கடவுள் வந்து காப்பாற்றணும். ஒரு ரூமில் போட்டு ஆடி ஒரு 15 நாளைக்கு வராரப்பார், பின்னாடி பாடை கட்டி தான் தூக்கின்னு வரணும். அப்போ ஒரு மனுஷனை உலகத்தில் வாழ வைக்கிறது உணவு தான் கடவுள். அது உணவு பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. அதனால் அதுவும் நீயும் அதுவும் ஒன்று தான். சித்தம்னா அறிவுன்னு
சித்தம்னா அறிவு. அப்போது புத்தின்னா எந்த செயலுக்கும் முன்னோடி. ஆனால் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்கிறது சித்தம். இதில் நன்மை தீமைகள் இருக்குதுன்னு பிரித்து சொல்கிறது சித்தம். அகங்காரம்ன்றது நீ என்னன்னா 1000 சொல்லு நான் செய்வேன் அப்படின்னு முந்திக்கின்னு போகிறது அகங்காரம்னு பேர். எந்த செயல் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அகங்காரத்தினுடைய முடிவு தான் செயலாகும். அப்போ சித்தம், மனம், சித்தம், மனசுன்றது ஐம்புலன்னு சம்மந்தப்பட்டது. மனசுன்னு ஒரு பொருளே கிடையாது மனுஷங்கிட்ட. ஆனால் இருக்குது. அது இருக்கிறதால தான் மனுஷனாக இருக்கிறோம். மனுஷனாக இருக்கிறதால தான் உலகத்தில் செயல் புரிகிறோம். அப்போது மனசு அவசியம். மனசுனுடைய கூறு என்னன்னா ஐம்புலனுடைய கூறு. ஐம்புலனுடைய கூறில் என்ன இருக்குது? சித்தம், புத்தி, அகங்காரம். இதுக்கு பேர் அந்த காரணம்னு பேர். அப்போது புத்தி சொல்லுது, இப்போ நீ ஒரு பணம் எடுத்துன்னு வர, புத்தி சொல்லுது அவர் பணம் எடுத்துன்னு போகிறாருப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போது சித்தம் சொல்லுது அவர் எடுத்துன்னு போட்டோம்பா, அவர் பணம் நமக்கு என்னத்துக்கு பண்ணணும். அகங்காரம் சொல்லுது, நீ எடுக்கிறியா எடுக்கலையா, நான் போயிட்டு பிடிங்கின்னு வந்துடுறேன் பாரு அப்படின்னு பிடிங்கின்னு வருது. அப்போது செயலுக்கு தேவைப்படுறது அகங்காரம். நன்மை தீமையை பிரிக்கிறது சித்தம். இது இருக்குதுன்னு சொல்கிறது புத்தி. இது 3யும் 4யும் ஏற்கிறது மனம். அப்போ மனம் ஒரு ரவுடி மாதிரி இருக்குது. இந்த சித்தம், புத்தி, அகங்காரத்தை அடியாட்கள் மாதிரி வச்சுன்னுக்குது. அதனால தான் சொல்கிறது, முதல்ல ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறோம், அகங்காரம் அழியணும் இல்லையா? அகங்காரம் அழிஞ்சால் தான் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியும். அகங்காரம் இருக்கிறவ நான் இருக்கிறேன், நான் சொல்கிறேன், நான் பண்ணேன், நான் படித்தேன், நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது அகங்காரம். நான் சொல்கிறது மட்டும்தான் சரின்னு சொல்கிறது அகங்காரம். நான் செய்கிறது மட்டும்தான் சரின்னு சொல்கிறது அகங்காரம். அதுக்கு புத்தி உறுதுணையாக இருக்குது, அகங்காரம் செயலை முடிக்குது. அதனால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவுன்னா மனுஷங்கிட்ட 2 அறிவு இருக்குது. ஆனால் ஒரு அறிவில் தான் செயல் புரிகிறோம். மனத்தோடு இருக்கிற சிற்றறிவு தான். ஆன்மாவோட ஒரு பேரறிவு இருக்குது, அதுக்கிட்ட நம்ம போக முடியல. ஏன்? நம்ம புலன்கள் அத்தனையும் வெளிநோக்கியே இருக்குது. அதனால் அந்த பேரறிவுக்கிட்ட நம்மளால் போக முடியல. அப்போ சிற்றறிவை வச்சு தான் செயல் புரிகிறோம். இந்த சிற்றறிவினுடைய செயல்பாட்டில் தான் சிற்றின்பம்னு ஒன்று கிடைக்கிது. அப்போ இந்த 4ம் சேர்ந்து தான்